வணக்கம். என் பேர் கவிஞர் தமிழமுதன், திரைப்பட பாடலாசிரியர். தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர். நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் கேட்குறாங்க, ஏன் இந்த திரைப்பட பாடலாசிரியர் சங்கம் நீங்கள் வர வரைக்கும் தொடங்கப்படலை, நீங்கள் எதுக்காக தொடங்குனீங்க அப்படின்னு காரணத்தை கேட்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா, நமக்கு முன்னாடி இருந்த முன்னேறுகள் திரைப்பட பாடலாசிரியர்கள் அவர்களுடைய வேலை பளுவின் காரணமாக அல்லது இதனால் என்ன பயன் விளைந்துவிடப் போகிறது என்ற ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அதை சொல்ல நான் விருப்பப்படவில்லை. ஆனால் நான் வந்த பிறகு நான் எழுதிய பாடலுக்கு என்னுடைய பெயரை புறக்கணிப்பதும் என்னுடைய ஊதியத்தை தர மறுப்பதும் அல்லது நான் எழுதிய பாடலுக்கு ராயல்டி வரும் என்கிற தகவலை சொல்லாமல் இருந்தது தான் முக்கிய காரணம். என்னுடைய முதல் படத்திலேயே அமுதே திரைப்படத்தில் அனைத்து பாடல்களும் எழுதி அறிமுகமானேன். ஆனால் என்னை மேடையில் அவர்கள் ஏற்றவில்லை. நானே முண்டியடித்து கொண்டு போய் முன்னால் நின்று அந்த மேடையில் இடம் பிடித்து அதன் பிறகுதான் அதெல்லாம் பத்திரிகையில் வந்தது. இது உண்மை செய்தி. எனவே இது போன்று எந்த பாடலாசிரியருக்கும் இந்த நிகழ்வு நடந்துவிடக்கூடாது, எனக்கு நடந்த இந்த துன்பியல் சம்பவம் யாருக்கும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் தொடங்கப்பட்ட இந்த சங்கம். அது மட்டுமல்ல, ஒரு பாடல் எழுதினால் கூட அதற்கான ஊதியத்தை திரைப்படத்துறையிலே தருகிறார்களோ இல்லையோ, ஆனால் அந்த பாடலுக்கான காப்பீட்டுத் தொகை தருவதற்கு ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்தை அறிமுகப்படுத்தி அவர்களை அங்கே உறுப்பினராக்கி அதற்கான தொகையை பெற்று தருவதற்காகத்தான் இந்த சங்கம் தொடங்கப்பட்டது. இது தொடங்கி கிட்டத்தட்ட பதிவு செய்து 14 ஆண்டுகளும் பதிவு செய்யப்படாமல் 2007 தொடங்கப்பட்ட சங்கம் என்று சொன்னால் 19 ஆண்டுகளும் முடிவடைகிற இந்த சூழலில் இந்த நேர்காணலை தருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் 380க்கும் மேற்பட்ட பாடலாசிரியர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடலாசிரியருக்கான காப்பீட்டுத் தொகையை நானே அழைத்து சென்று உறுப்பினராக்கி அதன் மூலம் அந்த பயனை அடைய வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இங்கே சிறப்பான செய்தி. அது மட்டுமல்ல, வருகிற போது அவர்கள் மெட்டுக்கு எழுத தெரியாமல் வருவார்கள், பாடல் எழுத வேண்டும் என்ற ஆவலிலே வருவார்கள். அவர்களுக்கு பாடல் எழுத சொல்லித் தருவதும், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கென்று ஒரு தனி பாடல் தொகுப்பை உருவாக்கி கொடுப்பதும், அவர்கள் வெளியே போய் முயற்சி செய்கிற போது அந்த பாடலை காண்பித்து நான் பாடல் எழுதியிருக்கிறேன் என்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுப்பதும் இந்த சங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் எழுதிய கவிதைகள், அவர்கள் எழுதிய சிறுகதைகள், அவர்கள் எழுதிய நாவல்கள் வெளிவராமல் இருந்தால் அதையும் வெளிவருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து அதற்கான ஒரு சிறிய நூல் வெளியீட்டு விழாவையும் இந்த சங்கத்திலே தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். அதற்காகத்தான் இந்த சங்கத்தை தொடங்கினோம். ஒரு பாடலாசிரியர் தேவையான அவனுக்கு தேவையான நலன்களையும் அவனுக்கு தேவையான பாதுகாப்பையும் இந்த சங்கம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அதற்காக தான் இந்த சங்கம் தொடங்கப்பட்டது என்பதை இந்த நேரத்திலே உறுதியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.